மக்கப்படா துன்பப்பட்டு 14 வருஷம் காலத்திலே காலம் கழித்து வந்திருக்காரு என் மக்கள். பாரத போயில நாட்டை பெற முடியாத எனக்கு வழியை சொல்லி மாயவா பாரத போர் யுத்தம் ஏற்பட்டா நான் கத்தி எடுத்து களத்துல சட்டை செய்ய போறேன். வரக்கூடிய மல்லிட நான் மல்யுத்தம் செய்ய போறேன். வயசான காலத்துல என்னால என்ன கண்ணா ஆகும்? யுத்தம் ஏற்பட்ட என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? என்னால என்ன முடியும்? பிள்ளைகள் காப்பாற்ற ஏத்த உனக்கு எத்தனை பசங்க? அப்படின்ட்டு விளையாடுற நேரம் கண்ணா எனக்கு இருப்பது 5 பிள்ளைங்க. பாண்டவர் 5 பேரு என் மக்கள் உனக்கு நல்லா தெரியும். ஊர் உலகமெல்லாம் தெரிஞ்ச விஷயம். உனக்கு எத்தனை பிள்ளைங்க குதிரை போட்டு கேக்குறீங்க? 5 பிள்ளைங்க தாப்பா. 5 பிள்ளை வேணுமா ஒரு மகன் வேணுமா? என்ன கண்ணா என்னைக்கு இல்லாத 5 புள்ள வேணுமா ஒரு புள்ள வேணுமான்னு கேக்குறீங்க? நீ சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும் கண்ணா. உண்மைதான் சொல்றேன். உனக்கு 5 புள்ள வேணுமா ஒரு புள்ள வேணுமா உறுதி சொல்லு. எனக்கு 5 புள்ள தான்பா வேணும். ஒரு மகன் வேண்டாமா? வயசான காலத்துல சோதிக்க வேண்டாம். மக்களை பிரிந்து பட்ட துன்பம் போதும். 5 புள்ள வேணுமா ஒரு புள்ள வேண்டாமான்னு கேட்டேன். எனக்கு புரியலையே சாமி. என் அத்தை இப்பதான் என்கிட்ட சொல்லியா மந்திராதேவி குந்தாதேவி 2 அக்கா தங்க 2 பேரும் சேர்ந்து 6 பிள்ளை போட்டு விட்டு ஒரு பையன்லயே மறைக்கிறது என்ன அர்த்தம்? 6 பிள்ளையா? இல்ல கண்ணா நான் 5 மக்களை தான் பெற்றேன். நீ 4 மக்களை பெற்ற. மந்திராதேவி 2 பிள்ளை பெற்றிருக்கா. 5 பிள்ளைங்க தானே? நீ 4. நான் 4 இல்ல 3 பிள்ளை தானே? இல்ல அத்தை கண்ணா நீ குந்தி போஜன பட்டணத்துல சிறு வயது கல்யாணம் ஆகல வயதுக்கும் வரல சூர்வாசத்தை கட்டிய மந்திரம் அந்த மந்திர உபதேசத்தை வச்சு நம்ம கட்டுற மந்திரம் பழிக்குமா பழிக்காதான்னு பூர்ண பௌர்ணமி உப்பரிக்க தனிமையில் இருக்கும்போது சிறு வயதா இருக்கும்போது ஆமா சூரியனுடைய மந்திரத்தை உபதேசம் செய்து ஒரு பிள்ளை பெற்ற. தண்ணி வயதிலே எங்க அத்தை பிள்ளை பெற்று விட்டாலே நாளை பொழுது வஞ்சா ஒன்ன ஊர் உலகம் எள்ளி நகையாடுமே அப்படி என்று வேலந்தமும் இழிச்சொல்ல உனக்கு நேரக்கூடாது என்று அன்று குழந்தை பெற்றதுமே தாய் வேறு பிள்ளை வேறாக பிரிக்கும்படி உன் பிள்ளை மேல பாசமே இல்லாம மரக்கழிச்சு சோகத்தை ஒட்டி பிள்ளைய தாய் வேறு பிள்ளை வேற பிடிக்கவே கண்ணன் தான். இன்னைக்கு அந்த சோகத்தை நீக்கி நல்லா யோஜனை பண்ணி பாரு. அந்த ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு நல்லா யோஜனை பாரு. ஞாபகம் பண்ணி பாரு. கல்யாணம் ஆகாத கண்ணி கழுவி முன்னே சின்ன வயசுல பிள்ளை பெற்று இந்த பிள்ளை நாளைக்கு பேர் சொல்ல போகுதா அம்மானு கூப்பிட போகுதா? அந்த பிள்ளை நமக்கு ஆகாத பிள்ளைன்னு ஆத்திரி விட்டது. அன்று முதல் இன்று நாள் வரை நினைவில்லாம வாழ்ந்த எனக்கு இன்னைக்கு தாய் பிள்ளை உண்டு செய்த ஞாபகம் உண்டு செய்த காரணம் என்ன? ஆத்திரி விட்ட பிள்ளை அன்னைக்கு அலையோட அழும்போது யாரும் இறந்திருக்கும். அது எந்த மீன் திணிச்சோ எது திணிச்சோ தெரியாது. இறந்து போன குழந்தைக்கு புதிர் போட்டு பேசுறியே என்ன கண்ணா இது நாய சுவாமி? செத்து போயிட்டு நீ அங்கலும் போடுறியா? நீ ஆத்துல விட்டு அந்த பிள்ளை இன்னும் உயிரோட தான் இருக்கான். என் பிள்ளை எங்க? ஆத்துல விட்ட பிள்ளை என் பிள்ளை உயிரோட இருக்கிறா. என் பிள்ளை எங்க இருக்கிறா? என் பிள்ளை எங்க? ஒன்ன போய் சொன்னா கூட்டு வந்துருக்கியா? என் பிள்ளை நிச்சயம் நான் போய் கூட்டி வரேன். என் பிள்ளை எங்க? அத்தை அங்க தேசி ஆண்டு கொண்டு வர்றான்னு யாரு கருணன் அருதேசி பரதேசி கத்தி குத்தி கவிப்பாடி சோறுங்குமா யாரு வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு வலது கருத்தா அள்ளி கொடுப்பான் கருணை. அவன் இடது கருத்துக்கு தெரியாது. உடை வள்ளல் மேதை என்று பேர் பெற்றானே கருண மகாராஜன் தான் வயிற்றுல முன்ன பிறந்த பிள்ளை. தாய்க்கு தலைப்பில்லை. ஏழை எளியோருக்கெல்லாம் பசின்னு வந்தவருக்கு இல்லங்காத வாரி வாரி பொண்ணு பொருள் திரவித்து வாரி கொடுத்த மூத்த பிள்ளை கருணனா. என் பிள்ளை கருணனா. கண்ணே கருணா. நான் பெற்ற பிள்ளை கருணா.
இல்லாம என்ன விட்டு போறேன்னு எங்க போறேன்னு அவளை தானே முடிச்ச மாதிரி கேக்குறீ என் பிள்ளை என்னைக்கு சின்ன வயசுல பிள்ளையை பெத்து பிரிஞ்சு வாழ்ந்தவன்டா பிள்ளை பாக்குற ஒரு அங்கலுப்பு இந்த தாய்க்கு இருக்காதா என் பிள்ளை போய் கூட்டிட்டு வர போறேன் போய் கூப்பிடுவேன் ஆனா வரமாட்டான் ஏன் அப்படி சொல்ற அவன் போய் சேர்ந்த இடம் சரியில்லை அந்த இடம் உண்மையிலேயே சரியில்லையா சரி நான் பாத போறன்னு வந்தா மக்கள் 5 பேர்த்தையும் கொள்றவன் கொட்டுனான் வேற யாரும் கொல்ல மாட்டாங்க கண்ணா 5 பிள்ளையும் கொள்றவன் கர்ணனா ஒருவனை 5 பிள்ளையும் கொல்லுவான் சாமி எனக்கு 6 பிள்ளையும் பொழைக்க வழி இல்லையா 6 மக்களையும் காப்பாத்து கண்ணா கட்டணம் இல்லையா கேட்டியே 5 பிள்ளை தான் வேணும்னு சொன்னா புத்திர சோகத்தை மறைச்சு தாய் வேற பிள்ளை வேற மறைச்சு வச்சுட்டு நீ எனக்கு கேட்கும் பொழுது எனக்கு புத்தி வேலை செய்யல எனக்கு 6 மக்களும் பொழைக்க வழிகாட்டு சுவாமி சரி அப்படி கேளு நீ போய் நீ அம்மாவும் பொண்ணு மகனேன்னு ஏத்துக்க மாட்டான் எத்தனையோ தாய்மார்கள் வந்தாங்க அவன் வயிற்று கூடி பறிச்சு பின் வாங்கிட்டாங்க நான் அவன் பெத்த அம்மா இல்லப்பா பெறாத அம்மான்னு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு போய் நீ கேட்டீனா எத்தனையோ பறிச்சு வைப்பான் அந்த பரிசையில நீ ஜெயிப்ப என்ன பெத்தவன் நான் ஜெயிப்பேன் பெறா தாய் பரிசை செய்ய வர மாட்டாங்க தாயின்னு ஒண்ணு ஏற்ற பிறகு வாடா மகனேன்னு கூப்பிடு சரி கூப்பிடா விடாத கூப்பிட்டு நான் வர மறுத்தா கர்ணம் ஒண்ணு பின்னாடி வர மறுத்தா மகனே கர்ணா மகன் தான் அம்மா கிட்ட வரம் கேட்பான் நான் பெத்த தாயின்னு பாடாம உங்ககிட்ட 2 வரம் கேட்கறேன்பா 2 வரம் கொடுப்பேன்னு கேளு அதான் கர்ணகிட்ட கேட்கணும் கேட்டா யார் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டான் என் வயிற்றுல பிறந்த பிள்ளைய நம்ம கொடுக்க பிறந்தவன் கையால குணம் பண்ணலவன் அதனால என்ன சரி கொடுக்குறோம்னு சத்தியம் கொடுப்பான் சத்தியம் கொடுத்த பிறகு என்னவோ வரணும்னு கேளு 2 வாரம் என்ன என்னமா வரணும்னு கேட்பா என்கிட்ட கேட்பா ஆமா நீ இந்த வரம் இருக்கிறவ பாண்டவர் 5 பேர் தான் எனக்கு எதிர்ன்னு சொல்ற பார போறன்னு ஏற்பட்டா பாண்டவர் 5 பேர் எனக்கு உனக்கு எதிர்ன்னு சொல்ற வழிவந்தமாகவே தர்மன் அது 5 பேர்ல அர்ஜுனன் சென்மதி அரங்கேற்ற விழாவில் தர்மன் வீமன் நகுலன் ஜகாதேவன் வழியவே உத்தத்துக்கு வந்தாலும் அவங்க 4 பேர்த்து உயிருக்கும் உன்னால் எந்த கலங்கம் வரக்கூடாது முத சக்தி வாங்கிக்க முத சக்தி வாங்கிக்கணும் இரண்டாவது வாரம் என்னமான்னு கேட்பான் அர்ஜுன் தானே உனக்கு சென்ம எதிரி அர்ஜுன் மேல எப்படி சென்ம எதிரி அரங்கேற்று விழாவில் இருந்து இன்னும் வரைக்கும் அவனுக்கு தான் எதிரி ஆனா அர்ஜுனுக்கு எது யாரு தெரியுமா நாகாஸ்திரமுக்கு அது அந்த அடர்காண்டம் தகனம் செய்யும் போது அந்த கேச்சேரி பறந்து அடைக்கரமா போய் விழுந்தது ஆமா ஒரு செங்கு பால் குடிச்சான் அன்னைக்கு 1000 குடம் பால் ஊத்தி அந்த சர்ப்பத்தை கணையா வளர்த்தலாம் அர்ஜுன கொல்றதுக்கு ஆமா அதுக்கு அந்த ஒரு கணையும் என்ன அந்த சர்ப்ப கணை தொட்டுட்டா அர்ஜுனா 14 புகழத்தை எங்க இருந்தாலும் கொண்டு விடுவான் அப்படியா ஆமா 2வது வாரம் என்னன்னு கேட்டா நீ வளர்த்தி கொண்டு வருகின்றாயி சர்ப்பத்தை கணையா அந்த சர்ப்ப கணைய மட்டும் அர்ஜுன மேல் ஒரு கணைக்கு மேல் மறுபடியும் கொடுக்க வேண்டாம்னு சக்தி வாங்கிக்கா வாங்கிட்டா அது சிவன் செயல எப்படி சொல்ல முடியாது உட்காருங்க.
நான் அத்திபுரம் செல்வது வழக்கம். இப்போ ராஜ சபையை தேடி புறப்படலாம். இக்குறளை நான் எங்கேயே கேட்டது போல் இருக்கேன். எங்கேயோ கேட்ட குரல். யார் என்று பார்ப்போம். ஐவரையும் பெற்ற தாய் அல்லவா நீ? மகனே கர்ணா என்று அழைக்கிறார். ஆண்டவரின் தாயா இருக்கட்டும், என்னை தேடி வந்திருக்காயே, என்னம்மா வேண்டும் உனக்கு? கண்ணே
வயிற்றுல தான் பெற்று பாண்டவரை இந்த வயிற்றுல தான் பஸ் வந்து பாண்டவருக்கு தாய் தான் உனக்கும் தாய் தான் ஐவரினுடைய தாய் பாண்டவரினுடைய தாய் நீ மகனே கர்ணா என்று அழைக்கிறாய். பஞ்சமா பாதகி பசுந்தோல் போற்றிய புலி அன்னவரை இந்நேரத்திலே ஏனம்மா நினைக்கிறாய். ஆகாத பிள்ளை ஆகாத பிள்ளையடா என்று என்னை ஆத்திலே விட்டு சென்றார் அருப்பாவி. அந்த துரோகியை இந்நேரத்திலே ஏன் நினைக்கிறார்? அம்மா பாண்டவரின் தாயாய் விளங்கக்கூடிய நீ மகனே கர்ணா என்று அழைக்கிறாய். என்ன செய்வேன்? கொல்ல வரும் எங்கை கொடிபிடி சிங்கத்தை நம்பலாம், சேலை கட்டு மாதாவை நம்பாதே என்று பெரியோர்கள் தெரியாமல் சொல்லவில்லை. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு தாய், அந்த தாய் என்ற முறையிலே மகனே என்று வருகிறார். அம்மா நீ நானும் உறவு இல்லாத பிறகு என்ன காரணம்? தாயே நீ பாண்டவரினுடைய தாய், நீ எனக்கு எப்படி தாயாக முடியும்? கண்ணே அம்மா கண்ணே அடங்கால செய்த பலபல காலம் செய்த கோலமடா கண்ணே. தாய் வேற பிள்ளை வேறைய பிரிச்ச காலம் செய்த கோலம் பிரம்மச்சந்திர லவி. சத்தியமா சொல்றப்பா, நான் உனக்கு தாய் எனக்கு மகன் தட்டா. அம்மா இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? உலகத்திலே கர்ணன் இலிகுலத்தான் ஈன ஜாதி தேரோட்டியின் பிள்ளை ஆற்றிலே வந்தவனராத பின்னம் என்று எத்தனையோ பேர்கள் என்ன எல்லை நகையாடி இருக்கிறார். தாயே அப்படி இருக்கும் தருணத்திலே நான் தானடா உன்னை பெற்றேன் மகனே என்று வருகிறாயே. பாண்டவரினுடைய தாய் நீ அல்லவா, என்னை எப்படி பெற்றாய்? உன்னை பெறாத தாய் எத்தனையோ பேர் வந்திருப்பா. சரியா? நான் உண்மையிலேயே உன்னை பெற்ற தாய் நான் தானே சொல்றேன். கண்ணே ஒரு பெத்த தாய்க்கு தெரியும் என்ன அடையாளம். அம்மா நீ அப்படியே கூட இருக்கட்டும், நான் தானடா மகனே உன்னை பெற்றேன் என்று சொல்கிறாயே. கன்னி வயதிலே உன்னை ஈன்றேன் மகனே என்ன அடையாளம் கேட்கிறேன். ஒரு பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளையோட அடையாளம் என்னன்னு. கண்ணே பிறக்கும் போது காதிலே குண்டலும் மார்பிலே கவசத்தோடு பிறந்தாய். அம்மா இது ஊரறியும் உலகறியும் நாடறியும் நகரறியும். பிறக்கின்ற போதே கர்ணன் அங்க அடையாளத்தோடு பிறந்தான், காதிலே குண்டலம் மார்பிலே கவசத்தோடு பிறந்தான் என்பது எல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஆனா இதை எத்தனையோ தாய்மார்கள் இதை சொல்லி நிறுத்த வந்திருக்காங்க. ஆனா நான் வைக்கக்கூடிய பரீட்சையிலே தோல்வியுற்று போனவர்கள் தான் உண்டே தவிர இதனால் வரைக்கும் என் பெற்ற தாய் என்று யாரும் வந்ததில்லை. அதை விட்டு வேறு ஏதேனும் அடையாளம் இருக்கிறதா? மகனே காதலே குண்டலம் மார்பிலே கவசம் உலக அறிஞ்ச விஷயம், நாடெல்லாம் அறிஞ்ச விஷயம். கண்ணே இந்த குழந்தையை பெத்தெடுக்கும் போது அறியாத பருவம். இந்த குழந்தை நாளைக்கு அம்மா நம்மளை கூப்பிடும் போது நம்மளுக்கு பேர் சொல்ல போகுதா, அந்த காலம் முடிஞ்சு பாடையில போட நம்ம கடைசீட்டுல மண்ணு தளவு போகுதான்னு
உன்னாகாத பிள்ளைன்னு நான் அணிந்திருக்கும் 4 பட்டாடையை கிழித்து உன் மேல வைத்து ஆத்தில விட்ட பாவி நான் தானடா செல்வமே. பிள்ளையடா மகனே என்று அன்றே தன்னுடைய அங்கவஸ்திரத்தை நாகக்குறி பட்டாடையை கிழித்து வைத்து உலகிலே வைத்து அனுப்பினாயா? அம்மா நீ அப்படியே கூட இருக்கட்டும். இதோ நீ வைத்து அனுப்பினாயே இந்த நாகக்குறி பட்டாடை அன்று முதல் இன்று வரைக்கும் நான் அதை பத்திரமா வைத்துக் கொண்டுதான் இருக்கேன். பெற்ற தாயா இருந்தால் அவர் மீது நான் போடுவேன். அப்போ பெற்ற தாயா இருந்தால் அது ஒண்ணும் செய்யாது. என்னை பெறாத தாயா இருந்தா அச்சனமே அது எரித்து சாம்பலாக்கி விடும். ஆகையா இதோ என்னை பெற்ற தாய் என்று சொல்கிறாய் அல்ல, இப்பவே இந்த நாகக்குறி பட்டாடையை மேல் போட்டு காட்டி நான் பிறகு நம்பிக்கொள்கிறேன். ஆகட்டு எடுத்து வா. எங்கள் அறிவாசி தேவாயத்தே நன்றி உனக்கில்லாமல் போனதா? நான் என்னம்மா பாவம் செய்தேன்? ஆகாத பிள்ளை என்று ஏனம்மா என்னை ஆற்றிலே விட்டாயப்பா? கண்ணே அந்த தூருவாத்த
தாயே ஆ, அம்மா மகனே, ஆகாத பிள்ளையடா நீ என்று என்னை ஆற்றிலே விட்டாயா? காரணம் என்னன்னு கேக்குறேன். என்னம்மா காரணம்? தகாத பிள்ளை என்று என்ன தண்ணீரை விட காரணம் காரணம் என்னன்னு கேக்குறேன். ஆ, ஆமா இப்ப சொல்ற தெளிவா எப்படி கேளு. உனக்கு நான் மகனா பிறந்தேன்? ஆ, கண்ணே மகனே, ஆ, என் அப்பா ஆ, குந்தி போகிறது மகாராஜா உனது தாத்தா எனது தந்தை. ஆ, தூர்வாசர் வந்தார் எங்க பட்டணத்தை தேடி. ஆ, குந்தி பட்டணத்துக்கு வந்தார். ஆ, பணிவடை விலைக்கு செய்ய யாரு கண்டாலும் ஒரு பயப்படுவார். ஏன்னா ஆ, அவர் மிகவும் கோபம் கொண்டவர். ஆமா. அப்போ ஆ, உனது தாத்தா அச்சம் கொண்ட நேரத்தில் நான் வந்து அறியாத பருவத்திலே அவருக்கு பணிவடை வேலை செய்து மெச்சினேன். ஆ, இந்த சின்ன சிறு வயதில் உனக்கு இவ்வளவு பெரிய அறிவு அம்மா. ஆ, உனக்கு என்ன வரவேன்னு கேட்டா ஆ, அறியாத பருவம். ஆ, அல்லும் பகலும் ஆ, அந்த காலத்துல உதவக்கூடிய பொருளா வேணும்னு கேட்கும் பொழுது ஆ, ஞானத்தால் பார்த்து அந்த அம்மா புத்திரகாமிஸ்தி மந்திரம் கேட்கிறா. ஆ, இந்த அம்மா ஆ, இப்படி வரம் கேட்டாலே ஆ, பிராப்திரஸ்து ஆ, வரத்தை கொடுத்தாரு வாங்கிடு. ஆ, சில காலம் உருண்டு ஓடியது. ஆ, பௌர்ணமி அன்று ஆ, உப்பரிக்கும் மாலையிலே தூர்வாசத்தில் கொடுத்த மந்திரம் பழிக்குமோ பழிக்காது என்று ஆ, சிறுகன்று போய மரியாதை பழமொழி போல ஆ, மந்திரத்தை எடுத்து ஆ, சூரிய பகவானை தியானம் செய்து வந்தார். ஆ, என்ன ஐந்தார் ஆ, மகனாக என் வயிற்றிலே பிறந்து விட்டாயடா செல்வமே. நீ பிறக்கும் போது நான் கல்யாணம் ஆகல, ஆ, கண்ணி கழியல. ஆ, இப்படி ஒரு பிள்ளையை பெத்துட்டுமே அழுது பரிதவித்து ஆ, நாளைக்கு ஊர் உலகம் தெரிஞ்ச உன் தந்தையாருக்கு இழிச்சொல் நேர்ந்திருமே, ஆ, உன் தாத்தாவுக்கு இழிச்சொல் நேர்ந்திருமேன்னு மனக்கலக்கம் கொண்டு ஆ, சூரிய பகவான் யோசித்தார். ஆ. தங்க பேழை சிஷ்ணன் கையில கொடுத்தார். ஆ, உன்னை அந்த பேழையில வைத்து ஆ, நாகூரி பட்டாடி உண்மையில வைத்து ஆசிரியர் விட்ட பாவி இதுதான் உடைய பிறந்த சமூகம். ஆ, அம்மா, முந்தையின் வயிற்றிலே முந்தி பிறந்தான் கர்ணை. ஆ. நான் குலங்கெட்ட பாவியாய் அலைகிறேன். அம்மா, ஐவருக்கும் முந்தி பிறந்தார். ஆ, கல்யாணம் ஆகல கன்னி கலியில. ஆ. கன்னி கலியா முன்னவே இந்த கர்ணனை பெற்று ஆ, எள்ளி நகையாடுவார் என்று உன்னை ஆத்திலே வைத்து அனுப்பினேன் என்று சொல்லிட்டாயே தாயே. இது நாள் வரைக்கும் இலிகுலத்தான் இனஜாதி என்று ஆ, உலகிலே நான் பேர் பெற்றிருப்பேன். ஆ, சரி விடு, அது போனால் போகட்டும். அம்மா இப்போ எதற்காக இங்கு வந்தா? ஆ. பாண்டவரினுடைய தாய் அல்லவா நீ? ஆமா. இதற்காக பணிந்து இங்கு வந்தாயா? சற்று பொறுப்பா. இன்னைக்கு ஆ, இனிவிழுத்தா ஈனச்சாதிங்கிற பேர் இன்றோடு முடிவடைந்து. ஆமா. அம்மா, உன்னை பெத்தவன் நான். ஆ, உன் தந்தையார் சூரிய பகவான், ஆ. உன் தாய் குந்தமாதேவி, ஆ, பாண்டவர் 5 பேர் உனக்கு தம்பிமார்கள். ஆ. கண்ணே ஆ, கண்ணனே ஐயரோடி தேவியினா விழி, ஆ, எங்கே அழைக்கிறாய்? ஆ, தம்பியோட சேர்த்து தரணி ஆழ்வார், ஆ, ஐயரோட சேர்ந்து அகிழ்த்த ஆழ்வார். ஆ, எங்கே இருக்கான் தம்பி? ஏப்பா உன் தம்பி தாப்பா, பாண்டவர் இவர்களோ உனக்கு தம்பி, நீ அண்ணன். ஆ, தாயே, ஆ. அல்லும் மகளும் அறுபது நாளையும் கண் இவை காப்பது போல் என்னை காத்தான் எனது தம்பி துரியோதினன். ஆ, துரியனுக்காகவே இந்த உடல் ஆவி முழுதும் ஆ. அர்ப்பணிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்க துரியனுக்காக ஆ. இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை ஆ. எனது தம்பி துரியனுக்கு ஆ, தவிர ஆ, உன் மக்களாய் விளங்கக்கூடிய இவரோடு சேர்ந்து இந்த அகிலத்தை ஆண்டிடலாம். ஆ, பாண்டவரோடு சேர்ந்து இந்த பார் உலகை ஆழ்வா என்று ஆ, கனவிலும் நினைத்து விடாதே. ஆ. சரியான புடிக்கின் எதிரியே உனது மகன் ஆ, ப்பு, ஆ. அந்த அர்ஜுனன் ஆ. அவனே எனக்கு நேரிட்ட எதிரி. ஆ, அண்ணவனோடு சேர்ந்து நான் இந்த அகிலத்தை ஆளணுமா? ஆ, முடியாது. ஆ, ஆக, ஆ, இதை தவிர ஆ, இதெல்லாம் இறைவனுடைய காரணங்கள் ஆ, எல்லாம். அம்மா, மகனே, இன்று பெற்ற தாயிடுதான் பிள்ளை வரங்கேற்பா. ஆ, நான் பெற்ற செல்வமே,
அந்த காலத்துல பெத்த தாய் ஒரு பிள்ளையை வளர்த்தி வார்வு செய்து பேரமுதலாம் பார்த்து கட்டோட சாஞ்சு போற காலம் வரும்போது பெத்த பிள்ளையை கேட்கும், அம்மா கடைசீட்டுல பகவான்கிட்ட போய் சேர போற உன் உயிரோட போற காலம் வந்துருச்சு, எனக்கு நல்ல ஒரு வாகிசு கொடு, எனக்கு நல்ல ஒரு வரம் கொடுமா, நல்ல ஒரு வார்த்தை சொல்லுமான்னு பெத்த பிள்ளைக்கு போய் பெத்த தாய் கட்டோடு கடக்கும் போது கேட்கும். உன்னை பெத்த தாய் நான் உங்ககிட்ட இருந்து வர கேட்கிறேன், எனக்கு பிச்சையா கொடுப்பாயா? தாயி, பெற்ற தாய் நீ என்னிடத்திலே 2 வர வேண்டும் என்று கேட்டு வந்திருக்க. உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன வரம் வேண்டும் கேள். உனக்கு பாண்டவர் 5 பேத்துல உனக்கு யாருப்பா எதிரி? சமயாதபடிக்கு அந்த அர்ஜுனனே எனக்கு எதிரி. அன்று முதல் இன்று வரைக்கும் அவனே எனக்கு எதிரியாவா? அர்ஜுனனை தவிர உன் தம்பிமார் 4 பேர், தர்மராஜா, வீமன், நகலன், சகாதேவன் 4 பேர் அர்ஜுனன் ஒருவனை தவிர வலிவந்தமாக உன்னுடைய யுத்தத்துக்கு வந்தாலும் உன்னால எந்த ஆபத்து 4 பேத்துக்கு நேரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வரக்கூடாது. அம்மா, அப்படியிலே 5வரிலே ஒருவனாய் விளங்கக்கூடிய அர்ஜுனனை தவிர மற்ற 4வருக்கும் என்னால எந்த பாதிப்பும் வராது. குடி ஒரு கண்ணுக்கு விளக்கண்ணு, ஒரு கண்ணுக்கு சின்ன போச்சு. அட பிரம்மனைய தலையில இப்படியா எழுதணும், என்ன செய்வது? மகனே, உனக்கு அர்ஜுனான செம்ம எதிரி. நீ வளர்த்து வராய அஸ்வசேனா என்று ஒரு நாக சர்ப்பம், ஒரு சங்கு பால் முதலுக்கு 1000 குடம் பால் ஊத்தி வளர்த்து வர உன் தம்பி அர்ஜுன கொள்வருக்கு ஒரு கணக்கு மேலே நான் மறுகணு தொடுக்க மாட்டேன். அம்மானு எனக்கு 2வது வரம் பிச்சையா? அம்மா, நான் வளர்த்தி வரக்கூடிய நாகாஸ்திரத்தை ஒரு கணைக்கு மேல் மறுகணை தொடுக்க கூடாது மகனே என்று கேட்கிறேன். தாயே, அந்த எனக்கும் அவர்களுக்கும் யுத்தம் என்று ஏற்பட்டார். தாயே, அவனுக்கு அந்த ஒரு கணையே போதும், மறுகணை எனக்கு தேவையில்லை. அப்படியே அந்த ஒரு கணைக்கு மேல் மறுகணை கொடுக்க மாட்டேன், சத்தியம். தாயே,